ஆமா, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், எதை செய்யறோம், எதை பேசுறோம், எதை சிந்திக்கிறோம், அவருக்காக படுகிற எல்லா பிரயாசத்தையும் அவர் பார்க்கிறார். நகரத்தார் அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க? பரலோகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு? நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நம்முடைய பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்போ பாவம் செய்யாத அவர் நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை யார் பெற்றது? இயேசு. இருளும் ஒளியும் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. அப்ப கிறிஸ்துவும் பாவமும் ஒரு இடத்துல நிச்சயமா இருக்கவே முடியாது. பாவம் கொடியது, நம்ம ஆளுகை செய்யவே இடம் கொடுக்கவே கூடாது. பாவம் விளையாட்டு போல தெரியும். பாவம் இப்படிதான் வரும், விளையாட்டா வரும். பிள்ளைகளுக்காக பெருமூச்சுக்கிட்டு அழுகிறீங்களா? அவங்க வெற்றிட முத்திரை போது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்க எந்த கூட்டத்தில் இருக்கீங்க? இயேசுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக முத்திரை போடப்பட்டவங்க எல்லாம் சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்காக முத்திரை போடப்பட்டவங்க. யோவான் 14ஆம் அதிகாரம் 2-3 வசனங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். வேதாகமம் முழுவதிலையும் ஆண்டவர் பல ஆயிரக்கணக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறாரு. பயப்படாதே என்கிற வாக்குத்தத்தமே என்னவோ 360 தடவை இருக்கான். அப்போ ஒரு நாளைக்கும் நம்ம பயப்பட அவசியமே இல்லை. அதே மாதிரி திரளான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. அதுல மிக மிக மேன்மையான வாக்குத்தத்தம் என்னது? நித்திய ஜீவனை தருவேன். அப்படின்னா பரலோக ராஜ்யத்தை உங்களுக்கு தருவேன். அதுதான் ஆண்டவர் கொடுத்ததுல சிறப்பான வாக்குத்தத்தம். அப்ப அந்த வாக்குத்தத்தத்தை தான் எங்களை படிக்கிறோம். என்ன சொல்றாரு? 3ஆம் வசனத்தை என்ன சொல்லியிருக்கு? நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு. ஆண்டவர் என்ன செஞ்சிட்டாரு? போயிட்டாரு. எங்க போனாரு? பரலோகத்துக்கு போனாரு. பரலோகத்துல போய் அங்க என்ன செய்யறாரு? உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண. யாருக்காக சொல்லுங்க? நமக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போயிருக்கிறாரு. ஆயத்தம் பண்ணி முடிச்ச பிறகு என்ன செய்வாரு? வந்து திரும்பவும் நம்மை அழைத்து கொண்டு போவார். தேவ பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்ன செய்கிறாரு? பரலோகத்துல ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறாரு. படுத்தி எனக்குரிய ஸ்தலம் முடிஞ்ச உடனே என்ன செய்வாரு? சொல்லுங்க. என்ன வந்து கூட்டிட்டு போயிடுவார். எல்லாருக்குமே உண்மையா இப்பையா எனக்குரிய ஸ்தலம் முடியணும். முடிகிற வரைக்கும் இந்த பூமியில நான் செய்ய வேண்டிய வேலைகளை செய்யணும். அவங்க நல்ல ஊழியம் செஞ்சவங்க. இப்ப கர்த்தர் என்னது? அந்த குறிப்பிட்ட நாள்ல அவர் வந்து கூட்டிட்டு போறார். இதுதான் பெரிய அதிசயம். தேவ பிள்ளைகளுடைய மரணத்துக்கும் அதான் வேதத்துல சொல்லிட்டு, கர்த்தர் பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வைக்கு மிகவும் அருமையானதான். அப்போ நமக்குன்னு எல்லாருக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறாரு. அப்புறம் ஆண்டவர் அழைத்து கொண்டு போறாரு. இப்ப என்ன செய்யறாரு? ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறாரு. எங்க சொல்லுங்க? பரலோகத்துல. சொல்றீங்களா? உங்களை எத்தனை பேருக்கு ஆண்டவர் ஆயத்தப்படுத்துறாரு? விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அப்போ பரலோகத்துல நமக்காக ஆண்டவர் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தப்படுத்துறாரு. ஆயத்தப்படுத்தி முடிச்ச உடனே வந்து என்ன செய்வாரு? கொண்டு போவார், கூட்டிட்டு போயிடுவார். என்ன செய்வாரு? கூட்டிட்டு போயிரு. ஒரு கஷ்டம் இல்லை. அவங்க எல்லாம் கொஞ்சம் வியாதி பிரச்சனை உள்ளவங்க தான். ஆனா மறிக்கிற நேரத்துல ஒரு சத்தமா இல்லை, வெளியே யாருக்கும் தெரியாது. திடீர்னுட்டு மரணம். ஒரு ஹாஸ்பிட்டல் கூட போக வேண்டிய அவசியம் வரல. இப்போ தேவ பிள்ளைகள் அப்படிதான் நம்ம இந்த பூமியில அந்த நம்பிக்கையோட வாழ்றோம். அப்போ சங்கீதம் 33:13-14 வாசிங்க. கர்த்தர் வானத்திலிருந்து நோக்கி பார்த்து எல்லா மனுபுத்திரரையும் காண்கிறார். தாம் வாசமாய் இருக்கிற ஸ்தானத்திலிருந்து பூமியின் குடிகள் எல்லார் மேலும் கண்ணோக்கமாய் இருக்கிறார். அவர் எங்க வாசம் பண்றாரு? சொல்லுங்க. வானத்துல. எங்க? வானத்துல. அதுதான் பரலோகம். பரலோகத்துல இயேசு வாசம் பண்றாரு. அங்க இருந்து என்ன செய்யறாரா? பூமியில எல்லாரையும் பாக்குறாரா? நம்ம பாக்குறாரா? ஆமா, நம்ம இப்ப எங்க இருக்கிறோம், எதை செய்யறோம், எதை பேசுறோம், எதை சிந்திக்கிறோம், அவருக்காக படுகிற எல்லா பிரயாசத்தையும் அவர் பாக்குறாரு. ஏசாயா 63:15 வாசிங்க. தேவரீர் பரலோகத்திலிருந்து கண்ணோக்கி பரிசுத்தமும் மகிமையும் உள்ள உம்முடைய வாசஸ்தலத்திலிருந்து பாரும். உம்முடைய வைராக்கியமும் உம்முடைய இந்த இதுல பாக்குறோம்.
தேவரே பரலோகத்தில் இருந்து சர்வ வியாபி. நம்ம ஆராதிக்கிறவனா நம்ம மத்தியில உலாவுவாரு. நம்ம ஜெபிக்கும் போது அதை உற்று நோக்கி கவனிப்பாரு, கேட்பாரு. அவர் சர்வ வியாபி. ஆனா அவருடைய வாசஸ்தலம் எது? பரலோகம். சரியா? பரலோகத்தில இருந்து எங்களை கண்ணோக்கி பாருங்கன்ட்டு பரிசுத்தவான் கூப்பிடுறாரு. தேவனை பார்த்து கூப்பிடுறாரு. அப்போ நம்முடைய கர்த்தர் பரிசுத்த ஸ்தலத்துல, வானத்துல, சிங்காசனத்துல வீற்றிருக்கிற ராஜா. அவரு நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றாரு. ஆயத்தம் பண்ணி முடிச்ச பிறகு கொண்டு கூட்டிட்டு போவார். அப்போ எபிரேயர் 13 எபேசியர் 2:19 சொல்லியிருக்கு, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து. ஆமா, எபேசியர்ல பார்த்தோம்னா ஆண்டவர் 2ஆம் அதிகாரத்துல நிறைய இடத்துல வரும். ஒரு இடத்துல வருது என்னன்னா, அவரு நம்மை சமாதான காரணராக்கி பகையாக நின்ற நடுச்சுவரை தகர்த்தார். பைபிள் படிச்சுக்கிறீங்களா? அப்போ பகையாக நின்ற நடுச்சுவர் என்ன? நம்ம ஒரு காலத்துல பாவத்துக்கு அடிமைகளா இருந்தோம். எதுக்கு அடிமையா இருந்தோம்? பாவத்துக்கு. அப்போ நமக்கும் நாமும் தேவனும் கிட்டி சேர முடியாதபடிக்கு தடை இருந்துச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செஞ்சுட்டாரு? அந்த தடையை எல்லாம் தகர்த்து நம்ம யாரா மாற்றிருக்காரு? அவர்களோட கூட. யாரு? இங்கு அப்போ அவர் நம்ம எல்லாவற்றுக்கும் பரிசுத்தவான்களின் நகரத்தார். நம்ம எல்லாம் யாரு சொல்லுங்க? பக்கத்துல இருக்கிறவங்களை சொல்லுங்க. பரிசுத்தவான்களின் நகரத்தார். கையை பிடிச்சு சொல்லுங்க. நம்ம பரிசுத்தவான்களின் நகரத்தார். அந்த பரிசுத்தவான்கள் எல்லாம் எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க? பரலோகத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. யாரு? நம்ம எல்லாம் போய் சேர்றதுக்காக அவங்களுக்கு பிரதிபலன் கிடைக்காம அப்படி காத்துக்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த உலகத்துல நம்ம நினைக்கிறோம், எபிரேயர் 13:14 சொல்லியிருக்கு, நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். நிலையான நகரம் சொல்லுங்க, பக்கத்துல சொல்லுங்க. நிலையான நகரம் நமக்கு இங்கே இல்லை. நிலையான நகரம் எத்தனை பேருக்கு இது நிலைன்னு நினைக்கிறீங்க? இங்கே இருக்க போறேன்ட்டு கிடையாது. நமக்கு நிலையான நகரம் இங்கே இல்லை, வரப்போகிறது. எங்க? அந்த பரிசுத்தவான்களுடைய நகரத்தார், கூட்டத்தார் அங்க வரப்போகிற. பிலிப்பியர் 3:20 சொல்லியிருக்கு, நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது, அங்கே இருந்து இரட்சகர் வர காத்து கொண்டிருக்கிறோம். எத்தனை பேர் காத்துட்டு இருக்கிறீங்க? கை தூக்குங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நம்ம எங்க இருந்து? பரலோகத்திலிருந்து இயேசு வர்றதுக்காக, நம்மளை அழைத்து கொண்டு போறதுக்காக காத்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது? இந்த உலகத்துல நான் சம்பாதிக்கிறது தான், நான் ஓடுற ஓட்டம் தான், நான் சேர்க்கிறது தான், இதுதான் எனக்கு நிலையான வீடு என்று ஒருவரும் சொல்ல முடியுமா? முடியாது. யாரும் சொல்லவே கூடாது. நமக்கு குடியிருப்பு நித்திய குடியிருப்பு. என்ன குடியிருப்பு? நித்திய குடியிருப்பு. நித்திய குடியிருப்புன்னா எவ்வளவு காலம்? சொல்லவே முடியாது, நமக்கே தெரியாது. அப்போ கிறிஸ்தவங்க நம்ம எந்த மக்களுக்கு? இந்த உலகத்து குடிமக்கள் அல்ல. நம்ம எந்த ஊர் குடிமக்கள்? சொல்லுங்க சத்தமா. பரலோகத்தின், சந்தோஷமா சொல்லுங்க. நம்ம எந்த ஊர் குடிமக்கள்? பரலோகத்தின் குடிமக்கள். அப்ப இந்த உலகத்துல நம்ம யாரு? நிறைய பரிசுத்தவான்கள் எல்லாம் சொல்லும் போது சொல்லுவாங்க, எபிரேயர் 11:13 வாசிங்க. இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மரித்தார்கள். இவர்கள் எல்லாரும் யாரு? பரிசுத்தவான்கள். இவர்கள் எல்லாரும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அவங்க எல்லாம் பெற்றுக்கொண்டாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய வாக்குத்தத்தங்களை பெற்றாங்க. ஆபிரகாம் வாக்குத்தத்தங்களை பெற்றார். என்ன வாக்குத்தத்தம்? பூமிய, கடற்கரை மணல் தனியா உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். அடுத்து வானத்து நட்சத்திரங்கள் தனியா பெருக பண்ணுவேன். ஆனா எத்தனை பிள்ளை அவங்களுக்கு கிடைச்சிச்சு? ஒரே பிள்ளை. அந்த ஒரே பிள்ளையோட பூமியில வாழ்ந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க பெற்றுக்கொண்டாங்களா இல்லையா? பெற்றுக்கொண்டாங்க. அப்போ இப்ப அதை அடையாமல் அவங்க மரிக்கும் போது அந்த ஒரு பிள்ளையை தான் பார்த்தாங்க. ஆனா இப்ப பரலோகத்துல எவ்வளவு பார்ப்பாங்க? யோசிச்சு பாருங்க. எல்லாரும் ஒரே இடத்துல தானே இருப்பாங்க. ஆபிரகாம், யாக்கோபு, ஈசாக்கு, யாக்கோபு, அவங்க பிள்ளைகள், கோத்திரம், இன்னைக்கு இருக்கிற இஸ்ரவேலர், இவங்க எல்லாம் எத்தனை கூட்டம் இருக்கும்? அவ்வளவு பேரும். அப்போ அன்னைக்கு அவங்க பார்க்கல, ஆனா இன்னைக்கு அவங்க கூட தான் இருக்கிறாங்க. அப்போ இதை அடையாமல் மரித்தார்கள். தூரத்திலே கண்டு நம்பி அணைத்து விசுவாசத்தோட என்ன செஞ்சாங்க?
விசுவாசித்தாங்க. இப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனை விசுவாசிக்கணும். ஆண்டவர் தேவன் என்ன படைச்ச நோக்கம் என்ன, என்ன ரட்சித்த நோக்கம் என்ன. அப்போ அவங்க எல்லாம் என்ன செஞ்சாங்களாம்? அந்நியரும் பரதேசிகள் அறிக்கையிட்டார்களாம். அந்நியரும் பரதேசிகள். அப்போ ஆபிரகாம் எப்படிப்பட்டவரா இருந்தாரு? 13:6 வாசிங்க. ஆதியாகமம் 13:6. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அவர்களுடைய ஆஸ்தி மிகுதியா இருந்தபடியால் அவர்கள் ஒருமித்து வாசம் பண்ண ஏதுவில்லாமற் போயிற்று. இது யாரை பற்றி சொல்லியிருக்கு? ஆபிரகாம், ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாம ஆண்டவர் சொல்லும் போது தனி மனிதனா இருக்கும்போது ஆண்டவர் அழைத்தாரா, கானான் தேசத்தை தரேன்னு சொல்லி அழைத்தார். அப்போ அந்த அழைத்த அழைப்புக்கு இணங்கி அப்படியே புறப்பட்டு போனார். போகும்போது அங்க எங்கதான் போனாங்க? ஒவ்வொரு ஊரா கூடாரம் போட்டு குடியிருப்பாங்க. அந்த கூடாரத்துல இருந்து தேவனை தொழுது கொள்ளுவாங்க, பலிபீடம் கட்டுவாங்க, இப்படிதான் இருந்தாங்க. ஆனா கர்த்தர் ஒரு நாள் வாக்கு பண்ணினாரு. கர்த்தர் வாக்கு பண்ணி அழைச்சு கொண்டு வந்தாரு. அவர் நம்பினாரு, வந்தாரு. இப்ப எப்படி இருக்குதா அவங்க பூமி, அவங்களுடைய சொத்து ஆஸ்தி அதிகமா இருந்துச்சா. லோத்து, அவருடைய அண்ணன் மகன் ஆபிரகாம், இவர் ஒருவர். அப்ப இவங்க சொத்து என்ன செஞ்சுச்சு? பூமியில மிகவும் அதிகமான ஆஸ்தி இருந்தபடினால அவங்க சகோதரங்க ஒன்னா வாசம் பண்ண முடியல. அப்போ ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவங்கள அழைத்தாரு, அழைத்து கொண்டு வந்தாரு. ஆண்டவருக்கு அப்படியே கீழ்ப்படிஞ்சாங்க. அவங்கள மிகுதியா பெருக பண்ணினாரு. அப்போ அவங்க அந்த அளவுக்கு. அப்போ அவங்க தங்களை எப்படிதான் அறிக்கை பண்ணாங்க பூமியில வாழ்ற வரைக்கும்? எபிரேயர் 11:16 வாசிங்க. அதை அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் எண்ணப்பட வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஆமா. அப்போ ஆபிரகாம் என்ன செஞ்சாரு? இதெல்லாம் என்னது? இந்த பூமியில இவங்க சபதரித்த செல்வம், பணம் அல்லது அவங்க சொத்து இது அல்ல. இததான் நம்பினாங்களாம். இது மேலதான் ஆசை வச்சாங்களாம். அந்த பரமதேசம்னா என்னது? பரலோகம். அந்த பரலோகத்தின் மேலதான் அவங்க ஆசை வச்சாங்க. அதனாலதான் ஆண்டவர் அவர்களை ஆபிரகாமின் தேவன் என்று சொல்லப்பட வைக்கப்படவில்லை. நம்ம வாசிக்கிறோம். மத்தேயு 1:1 வாசிச்சோம்னா 1ஆம் அதிகாரத்துல பார்ப்போம். என்னது? ஆபிரகாமின் குமாரனாகிய சொல்லுங்க, தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த வரலாறு நம்ம படிக்கிறோம். அப்ப யாருதான் முதல் வருது? ஆபிரகாம். ஏன் அவர் அப்படி சொல்ல வைக்கப்படல? அவங்க இந்த உலகத்துல வாழ்ந்தப்ப அவளை உண்மையா கர்த்தருக்கு பயந்து அவருடைய கீழ்ப்படிஞ்சு அவருடைய சொல் கேட்டு நடந்தாங்க. அப்போ அந்த ராஜ்யத்தை எதிர்நோக்கி இருந்தாங்க. எபிரேயர் 13:14 நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. நிலையான நகரம் நமக்கு இல்ல. பக்கத்துல பார்த்து கூட சொல்லுங்க, நிலையான நகரம் நமக்கு இங்க இல்ல. நிலையான நகரம் இதை யாருமே, நீங்க எத்தனை கோடிக்கு வீடு கட்டி வச்சிருந்தாலும், எத்தனை கோடி நகை சேர்த்து வச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய பணக்காரா இருந்தாலும், இந்த உலகத்திலேயே வாழ போறீங்க. எத்தனை வருஷம் இருப்போம்? இந்த உயிர் நமக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் தான் இது முடிச்சு. இது ஆண்டவர் கூப்பிடும் போது எங்க போனோம்? பரலோகத்துக்கு போனோம். எங்க? அதான் தேவனுடைய வாசஸ்தலம். அப்போ அந்த நம்பிக்கையோட நம்ம வாழணும். அப்படி வாழ்ந்த நிறைய பேரை நம்ம பைபிள்ல பாக்குறோம். யோவான் 3:3 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இது என்ன சம்பவம்? யோவான் 3:3 எல்லாரும் எடுத்துக்கோங்க. நிக்கதேமோன்ட்டு ஒருத்தர் வர்றாரு. இவர் யாரு? யூதருக்கு அதிகாரி. இவர் சாதாரணமானவரா, கொஞ்சம் அந்தஸ்துல உள்ளவரா? ஒரு பெரிய அந்தஸ்துல உள்ளவர். அவர் இயேசு கிறிஸ்துட்ட வர்றாரு. ராக்காலத்துல கேட்கிறாரு. ஏன் ராக்காலத்துல வர்றாரு? அவர் ஒரு பெரிய அந்தஸ்துல உள்ளவர். அது வரைக்கும் அவங்களுக்கு இயேசுவை பின்பற்றுகிற முறைமை இல்ல. இப்பதான் கொஞ்சம் காலத்துக்கு முன்னால்தான் யாரு? யோவான் ஸ்நானகன்ட்டு ஒருத்தர் வர்றாரு. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறதுன்னு பிரசங்கம் பண்றாரு. வெளியே பின்பற்றி போறாங்க. ஆனா யூதர்கள் பகிரங்கமா பின்பற்ற மாட்டேங்கிறாங்க. ஏன்? யூதர்களுக்கு மோசையின் பிரமாணம் தான் விருத்த செய்தனா, அந்த மோசை கொடுத்த கட்டளைகள் தான் அப்படின்னு இருக்கிறதுனால இவருக்கு தெரியுது. இவர் பாக்குறாரு, இவர் பெரிய பணக்காரனா செல்வந்தனா இருக்கிறாரு. பாக்குறாரு,
இவர் ஒரு உண்மையால மேசியாவா இருக்கிறாரு, தீர்க்கதரிசியா இருக்கிறாரு, இவர் சொல்வது எல்லாமே நடக்குது. அப்ப இவர் சத்தியத்தை போதிக்கிறாருன்னு தெரிந்து கொண்டாரு. என்ன தெரிந்து கொண்டாரு? சத்தியத்தை போதிக்கிறாரு. அப்பதான் வந்து கேட்கிறாரு, நானும் என்ன செய்யணும், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள அந்த ஆசையோட வந்து கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், சொல்லுங்க எல்லாரும் சொல்லுங்க, பார்த்து சொல்லுங்க, மறுபடியும் பிறவாவிட்டால் நம்ம என்ன செய்யணும்? மறுபடியும் பிறக்கணும். அனுபவம் இருக்கா? மறுபடி பிறந்தவன் அப்போ மறுபடியும் பிறவாவிட்டால், அப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யணும்? மறுபடியும் பிறத்தல். அப்படின்னா நம்ம என்ன செஞ்சோம்? எதுக்காக மறுபடி பிறக்கணும்? அப்போ அவனே கேட்கிறேன், ஆமா நான் இத்தனை வயசு, அவருக்கு எப்படியும் 60 வயசுக்கு மேல இருந்திருக்கலாம்ல, இந்த வயசுல இன்னும் ஒரு தடவை எங்க அம்மா கற்பத்துல போய் திருப்பி பிறக்க போறேனா கேட்கிறேன். இல்ல. என்ன மறுபடி பிறத்தல்? ஆவியினாலும் ஜலத்தினாலும். எப்படி பிறக்கணும்? ஆவியினாலும் ஜலத்தினாலும். பரிசுத்தாவிய பெறணும், ஞானஸ்நானம் பெறணும், பரிசுத்தாவிய பெறணும். ஜலன்னு சொல்லும் போது வசனத்தையும் குறிக்கும். ஆவியானவர் நமக்குள்ள அந்த வசனத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அப்பந்தான் நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தமாகுதல் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் நம்மள ஆயத்தப்படுத்துறாங்க. அவரை அவங்க அதை ஏற்றுக்கொள்றத பாக்குறோம். அப்போ திருப்பி இன்னொருவரை பார்க்க போறோம். அப்போஸ்தலர் 10:1-2 சொல்லியிருக்கு, இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவபக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இந்த அதிகாரத்துல எல்லாரும் எடுத்துக்கோங்க. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம். இவர் யாரு? 100க்கு அதிபதி. வாசிங்க, அதுல என்ன சொல்லிருக்கு நீங்களே வாசிங்க. இத்தாலியா பட்டாளத்துல 100க்கு அதிபதி. அப்ப இவர் எதுல வேலை செஞ்சாரு? அந்த அரசாங்கத்துல வேலை செஞ்சவர். அவருடைய போஸ்ட் என்னது? 100க்கு அதிபதி. அப்ப அந்த 100க்கு அதிபதி, நீங்க இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கம்பெனில வேலை செய்றீங்க. அந்த கம்பெனில உள்ள பொறுப்பு எல்லாம் என்ன செய்யணும்? நீங்க செஞ்சுதான் ஆகணும். இப்போ இவரும் இவர் 100 பேருக்கு அதிபதினா இவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும்? அந்த 100 பேருக்கும் வேலை கொடுக்கணும். அந்த 100 பேரும் கரெக்டா வேலை செய்யலைன்னா யாருக்கிட்ட கேட்பாங்க? இவர்கிட்ட தான் கேட்பாங்க. அப்ப எவ்வளவு ஒரு பொறுப்புள்ள மனிதன். இந்த மனிதன் தன் வாழ்க்கையை எப்படி வாழ்ந்தாருன்னுட்டு பாருங்க. எல்லாம் அப்படியே லைனா எடுத்து படிங்க. அவர் எப்படிப்பட்டவரா? 2ஆம் வசனத்துல படிங்க. அவன் தேவ பக்தி உள்ளவன். யாரு? கொர்நேலியு 100க்கு அதிபதி, தேவ பக்தி உள்ளவன். அடுத்து என்ன செய்வாரா? வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்து. இவர் மனம் திரும்பினாரா? ரட்சிக்கப்பட்டாரா? ஞானஸ்நானம் இதுவரைக்கும் இல்ல. இதுவரைக்கும் அவர் பெறல. ஆனா அவருடைய பக்தி, இவர் ஒரு யூதனும் கிடையாது. அவருடைய பக்தியை பாருங்க. ஒரு குடும்பத்துல ஒரு தலைவன், சரியா, ஒரு அப்பா அல்லது ஒரு கணவர் எப்படி இருக்கணும்? தேவ பக்தி உள்ளவனா இருக்கணும். எப்படி இருக்கணும்? அவனுக்கு 100க்கு அதிபதியா இருக்கலாம், நீங்க 1000க்கு அதிபதியா இருக்கலாம், நீங்க கோடிக்கு அதிபதியா இருக்கலாம். ஆனா என்ன இருக்கணும்? தேவ பக்தி. அந்த பிள்ளைகளை, அந்த கணவன் மனைவிய, அந்த குடும்பத்தை யாருக்குள்ள நடத்தணும்? கர்த்தருக்குள்ள நடத்துற பொறுப்பு யாருக்கு? தலைவர். தலைவர் உங்களுக்கு பேர் எதுக்கு வச்சிருக்கு? நமக்கும் அதே தான், தலைவி. ஆனா தலைவர் செய்தாதான் அது என்னதான் இருக்கும்? வெற்றிகரமா நடக்கும். வீட்டுல குடும்ப ஜெபம் பண்றீங்களா? பண்ண வைக்கிறீங்களா? பிள்ளைகளை கூப்பிடுறீங்களா? மனைவி வர்றாங்களா? சின்ன குழந்தை உட்காருதா? குடும்ப ஜெபம் இல்லாத வீடு, கூரை இல்லாத வீடு, அந்த வீட்டுக்கு பாதுகாப்பு இல்லையா? அப்படின்னா குடும்ப ஜெபத்தின் போது தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி ஆண்டவர் அந்த ஜெபத்தை எல்லாம் கேட்கிறார். இதான் அப்போ அது பாதுகாப்பு. நீங்க தலைவர்கள் இதை செய்யறீங்களா? அத நீங்க செய்யணும், பொறுப்பெடுக்கணும். நீங்க தான் குடும்ப ஜெபம் பண்ண வைக்கணும். அப்போ வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவன். 3வது பாருங்க, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்பவன். எப்ப ஜெபம் பண்ண வரான்? அது பாருங்க, எப்பொழுதும் தேவனை நோக்கி. எப்படி இருப்பாரா? அது எப்படி முடிஞ்சிச்சு? அவருக்கு 100க்கு அதிபதி, எவ்வளவு வேலை. அப்போ எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்பொழுதும் ஜெபம் பண்றவரா இருந்தார். நம்ம வீட்டுல அப்படி இருக்கிறோமா? நம்ம வீட்டுல ஜெப சத்தம் வருதா? யாரு? நீதிமான்களுடைய வீட்டுல என்ன வருமா? ரட்சிப்பின் கம்பீர சத்தம். உங்க வீட்டுல இந்த ரட்சிப்பின் சத்தம், துதியின் சத்தம், பாட சத்தம், ஆராதனை சத்தம் உங்க ஊர்ல தெருவுல கேக்குதா? ஆமா, அவன் அப்படி இருந்திருக்கிறாரு பாருங்க. அப்போ அதனால ஆண்டவர் என்ன செய்கிறாரு? ரட்சிக்கும்படியாக அந்த தூதன் சொல்லி போகல,
நீ போ, அந்த சபைக்கு போ, உன்னை ரட்சிப்புக்குள்ள நடத்துவாங்க, நீ அந்த ரட்சிக்கப்பட்டாதான் நீ பரலோகத்துக்கு வருவேன்னு அந்த தூதன் சொல்லிட்டு போகல. ஆண்டவர் என்ன செய்யறாரு, நீ போ, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பு, பேதுருன்றவன் இருக்க, அவனை கூட்டிட்டு வா, அவன் சொல்றத நீ கேளு. செய்தாரா? அப்போ அந்த பேதுருக்கு ஒரு தூதன் வர்றாரு. அவர் சொல்றாரு, அவர் ஒரு சொப்பனம் பாக்குறாரு, தரிசனம் பாக்குறாரு. பார்த்துட்டு யோசிக்கிறாரு. அது புரியாம இருக்கும்போது யாரு வர்றா, இந்த குர்நேலி அனுப்பி ஆட்கள் வர்றாங்க சொல்றாங்க. உடனே ஆவியானவர் சொல்றாரு, போ, இறங்கி போ. அங்க போய் என்ன நடக்குது பாருங்க, அந்த வசனத்துல பாருங்க. அங்க என்ன நடக்குது? 36ஆம் வசனத்துல உங்க வசனத்தை போதிக்கிறாங்க. என்ன, பேதுரு போறாரு, போய் 2-3 பேர் போறப்ப அங்க என்ன நடக்குது? அவங்க வசனத்தை போதிக்கிறாங்க. யார? இயேசுவ, ரட்சிப்பை குறித்து பேசுறாங்க. ரட்சிப்பை குறித்து பேசும்போது அவங்க என்ன செய்யறாங்க? பயபக்தியோட, அவர் மட்டும் இருக்குல்ல, அவர் உறவுல எல்லாரையும் அழைச்சி வச்சிருக்கிறாரு. அந்த வீட்டுல எத்தனை பேர் இருந்திருப்பாங்க, அந்த எண்ணிக்கை நமக்கு இதுல தரல. அப்போ எல்லாரையும் அழைச்சி வச்சு எல்லாருக்கும் ஒரு சபை மாதிரி அங்க நடக்குது. வேற வீட்டுல ஒரு புறஜாதியான ரட்சிக்கப்படாத ஒருத்தன் வீட்டுல, நம்ம வீட்டுல எல்லாம் நடத்துறோமா? நம்ம ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆகுது? நம்ம வீட்டுல ஒரு சுவிசேஷ ஊழியம் வைக்கிறோமா? 4 பேரை கூப்பிடுறோமா? 4 பேருக்கு ஜெபம் பண்றோமா? சுவிசேஷத்தை அறிவிக்கிறோமா? எல்லாவற்றையும் கர்த்தர் கவனமா பாக்குறாரு. அப்ப பாருங்க, அந்த வீட்டுக்கு அவங்க வந்து என்ன செய்யறாரு? எல்லாரையும் அழைத்து கொண்டு வைக்கிறாரு, போதிக்கிறாங்க. போதிக்கும் போது அங்க என்ன நடக்குது? அவர்கள் என்ன செய்யறாங்க? 44ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த வார்த்தைகளை பேதுரு பேசிக் கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்டவர்கள் யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். இயேசு கிறிஸ்துவ முன்னிட்டு பேசுறாங்க. பேசி முடிக்கும் போது இங்க என்ன நடக்குது? வசனத்தை எல்லாம் ஆர்வமா கேட்டுட்டு இருக்கிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் இறங்குறார். நம்ம செய்கிறோமா? அந்த ஊழியத்தை செய்கிறோமா? பாருங்க, கொர்நேலியை நீங்களே யோசிச்சு பாருங்களேன். புறஜாதியான், கிறிஸ்தவனே கிடையாது, இயேசுவே தெரியாது. அந்த வீட்டுக்கு ஒரு தூதன் அனுப்பிய அவருடைய அந்த தலைவனுடைய பக்தி, குடும்ப தலைவன் பக்தியா இருக்கிறீங்களா? நம்ம எல்லாம் பக்தியா இருக்கிறோமா? நம்ம வீட்டுல ஒரு கூட்டம் வைக்கிறோமா? ஒரு நாள் ஒரு ஆளுக்கு சுவிசேஷம் சொல்றோமா? எல்லாவற்றையும் ஆண்டவர் பாக்குறாரு. அப்போ அதனால அந்த குடும்பத்துக்கு மகா பெரிய ரட்சிப்பு கிடைத்து குடும்பம் முழுவதும் எங்க பரலோக ராஜ்யத்துக்கு உரியவர்களாக மாறினாங்க. அப்போ நம்ம தேவ பிள்ளைகள் நம்ம எப்படி இருக்கணும்னு பைபிள்ல சொல்லியிருக்கு. 2 கொரிந்தியர் 5:17 சொல்லியிருக்கு. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் எல்லாரும் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா நம்ம எப்படி இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க, புது சிருஷ்டி. சொல்லுங்க, புது சிருஷ்டி. அப்ப புது சிருஷ்டின்னா என்னது? புது சிருஷ்டி, புது சிருஷ்டி. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. பழைய வாழ்க்கை என்னது சொல்லுங்க பார்க்கலாம், கொஞ்சம் சொல்லுங்க. பழைய வாழ்க்கை, கிறிஸ்துவ நம்ம அறியாததுக்கு முன்பாக நம்ம எப்படி இருந்தோம்? பைபிள் படிச்சோமா? இல்ல. ஜெபம் பண்ணோமா? இல்ல. பரிசுத்த வாழ்க்கைன்னா என்னன்னு நமக்கு தெரிஞ்சிச்சா? சொல்லுங்க. தெரியல. பரிசுத்த வாழ்க்கைன்னா என்னன்னே தெரியாது. நல்லா உழைக்கணும், பெரிய பணக்கம், இப்படி இருந்தோம். ஆனா இப்போ என்ன ஆயிடுச்சோம்? கிறிஸ்துவுக்குள் வந்துச்சோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் வந்தா நம்ம யாரு? புது சிருஷ்டி. எல்லாம் சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள். பக்கத்துல கூட பார்த்து சொல்லுங்க, ஞாபகமா இருக்கும். கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. சொல்லுங்க, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள் நான் புது சிருஷ்டி. அப்ப நம்ம எல்லாம் இப்ப புது சிருஷ்டி. அப்ப இந்த புது சிருஷ்டி ஆகிய நம்ம எப்படி வாழணும்? ரோமர் 6:10 வாசிங்க. அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார், அவர் பிழைத்திருக்கிறது தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். இயேசு. அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்படியே நீங்களும் உங்களை பாவத்திற்கு மரித்தவர்களாகவும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறவர்களாகவும் எண்ணிக்கொள்ளுங்கள். என்ன நடக்குது? இயேசு மரித்தாரா? மரித்தார். யாருக்காக? நம்முடைய பாவத்துக்காக. சொல்லுங்க, என்னுடைய பாவத்துக்காக இயேசு சிலுவையில மரித்தார். மரித்தாரா? உண்மைதானே? உயிர்த்தெழுந்தாரா? உயிரோடு எழும்பிச்சாரு. இயேசு நம்ம விசுவாசிக்கிறோம் தானே, அதுதான் நமக்கு ரட்சிப்பு. அப்போ மரித்த இயேசு எதுக்காக மரித்தாரு? நம்முடைய பாவத்துக்கென்று ஒரே தரம் மரித்தார். அப்போ இப்ப நம்ம அந்த விசுவாசத்தை பெற்ற நம்ம என்ன செய்யறோம்? நம்முடைய பாவத்துக்காக மரித்தோம். இல்லவே மரிச்சோமா? இல்லையா? மரிச்சிட்டோமா? பாவத்துக்காக மரிச்சோமா? இன்னும் எத்தனை பேர் அந்த பாவத்திலேயே நடக்கிறீங்க? இன்னும் பழைய பாவம் வச்சிருக்கிறீங்களா? இல்ல, நமக்கு கிடையாது. பாவம் செய்ய பைபிள் நமக்கு அனுமதி தரவே இல்லை. பாவத்துக்கென்று மரித்தார், தேவனுக்கென்று பிழைத்திருக்கிறார். அப்ப
அப்போ கிறிஸ்து வந்து பாவம் செய்தாரா? நம்ம எல்லாம் பாவம் செஞ்சோம், ஏற்றுக்கொள்ளலாம். ஆமா. ஆனா இயேசு பாவம் செய்தாரா? சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. ஏதாவது ஒரு தவறு சொல்ல முடியுமா? இயேசுவே கேட்டாரு, என்னில பாவம் உண்டென்று யார் சொல்லு சொன்னா? ஒரு வாயும் திறக்க முடியல. அப்போ பாவம் செய்யாத அவர் நம்முடைய பாவத்துக்கான தண்டனையை யார் பெற்றது? இயேசு. நம்ம பெற வேண்டிய தண்டனைய இயேசு பெற்று நமக்காக அவரு பாவத்தின் வல்லமை, நம்ம உலகத்தாருடைய பாவத்தின் வல்லமையினால அவர் யாரானாரு? சாபமானார். பைபிள்ல இருக்கா? மரத்துல தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதி இருக்கிறபடி இயேசு நமக்காக சாபமானார். அப்போ நம்ம பாவத்திலிருந்து விடுதலை பெறும்படியாக சாபமானது இயேசு. அப்ப அவர் சாபமானபடினால 2 Corinthians 5:21 சொல்லியிருக்கு, நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியா இருக்கும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். யாரு? இயேசு பாவம் அறியாதவர், அவரை பாவமாக்கினார். அப்போ நம்முடைய பாவத்துக்கு நம்ம பெற வேண்டிய தண்டனை யாரு? ஏசப்பா. அவரே பெற்றுக்கொண்டாரு. ஏற்றுக்கொண்டு நமக்கு பதிலாக அவர் மரித்தபடியினால அவருடைய மரணத்துல இணைந்து, நம்ம அவருடைய மரணத்துல இணைந்தமா இல்லையா? எத்தனை பேர் ஞானஸ்நானம் எடுத்தீங்க? ஞானஸ்நானம் எடுத்தவங்க மட்டும் கை தூக்குங்க. அல்லேலூயா. ஞானஸ்நானம் எடுத்தாச்சுன்னா நம்ம என்ன செய்யணும்? அவருடைய மரணத்துல இணைந்தமா, மரணத்தோட இணைந்து உடன்படிக்கை பண்ணிட்டோம். அப்ப அந்த ஜீவன் இப்ப நம்ம உயிர் தெழுந்தோம்னா இது யாருடைய ஜீவன்? சொல்லுங்க, இயேசு நமக்குள்ள இருக்கிறது. உண்மையான ஒரு தேவ பிள்ளை கண்டிப்பா பாவத்துக்கு மறித்திருக்கணும். இனி பாவம் செய்ய முடியுமா? முடியாது. நம்ம பாவம் ஆளுகை செய்ய முடியாது. நம்ம ஞானஸ்நானம் எடுக்கும்போது பாவம் 6:12 வாசிங்க, அந்த வசனம் வரும். அப்போ பாவ எண்ணங்கள், நம்முடைய பாவ சிந்தனைகள், நம்ம என்னது பாவத்துக்கு வரும்போது நம்ம என்ன செய்யணும்? பாவத்துக்கு விரோதமாக போராடணும். போராடுறோமா? இல்ல பாவத்தோட ஒத்து போகிறோமா? அப்போ உங்கள் மாம்சத்து இச்சைகளின்படி நடக்க நம்ம அதிகாரம் இல்லை பாவத்துக்கு விரோதமா. ஆண்டவர் ஏவாள தேவனுடைய இடத்து அங்கதான் ஏதேன்ல தான் இருக்காங்க. அப்ப ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கலாம்? இவளை பாவம் செய்யாதபடிக்கு அவளுக்கு கைய கட்டி வச்சிருக்கலாம். என்ன அப்படி யாராவது யோசிச்சிருக்கீங்களா? இல்ல, ஆண்டவர் அவங்களுக்கு சுய சித்தத்தை கொடுத்திருந்தாரு, கட்டளை கொடுத்திருந்தாரு, இதை நீங்க புசிக்க கூடாது, புசிக்கிற நாள்ல சாகவே சாவாய். அப்போ ஆனா ஆண்டவர் அவளுக்கு கைய கட்டல, அவளை பிடிச்சு கட்டியும் வைக்கல, சிந்தத்தை கொடுத்திருந்தாரு. அப்ப அவங்க என்ன செஞ்சா? அந்த பழத்தை புசித்தா மரணம் அவளை ஆளுகை செய்தது. ஆனா சரீர மரணம் இல்ல, ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டு அதனாலதான் உலகம் இன்னைக்கு முழுவதும் இவ்வளவு காலமா நம்ம வேதனை அனுபவிக்கிறப்போ நம்ம என்ன செய்யணும்? நம்முடைய சரீரத்தை நம்ம தேவனுக்கு ஒப்பு கொடுக்கணும். நம்ம யாரா இருக்கிறோம்? ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கணும். 2 Corinthians 6:14 வாசிங்க. அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசியுடனே விசுவாசிக்கு பங்கேது? தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தம் ஏது? அப்போ இதுல நிறைய கேள்வி கேட்கிறாரு. யாரு? பவுல் கேள்வி கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? நம்ம தேவனுடைய இது வரோம், நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. தேவனுடைய ஆலயம். யாரு தேவனுடைய ஆலயம்? சொல்லுங்க. நம்ம ஒவ்வொருவரும் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயம், நான் தேவனுடைய ஆலயம். எனக்குள்ள இருக்கிறது யாரு? இயேசு. அப்ப அந்த தேவனுடைய ஆலயம் சொல்லும் போது அப்புறம் அந்நிய நுகத்துல அபிசுவாசிகளோட, எத்தனை பேர் அபிசுவாசிகளோட பிணைப்பிலே இருக்கிறீங்க? பிணைப்பிலே இருக்கிறீங்க. அந்த பிணைப்பு இருக்கும்போது இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் சம்பந்தம் இல்ல. அப்படின்னா இருளு. இப்ப வெளிச்சம், நம்ம லைட் போட்டா வெளிச்சம். இப்ப இருள் இருக்கா? இல்ல. இந்த லைட் ஆஃப் பண்ணா இருள் இல்ல. நம்ம நைட் வீட்டுக்குள்ள பாருங்க, இருள். அப்போ இருளும் ஒளியும் ஒரு இடத்துல இருக்கிறதே இல்லை. அப்ப கிறிஸ்துவும் பாவமும் ஒரு இடத்துல நிச்சயமா இருக்கவே முடியாது. அப்போ பாவம் செய்கிறவன் எவனும் தேவனால் பிறந்தவன் அல்ல. யோவான்ல பாக்குறோம். அப்போ நம்ம பாவம் செஞ்சு வாழ்றோமா இல்ல தேவனுடைய ஆலயமா இருக்கிறோமா? சொல்லுங்க, யாரெல்லாம் தேவனுடைய ஆலயம்? கை தூக்குங்க.
நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். சொல்லுங்க, நான் தேவனுடைய ஆலயமா இருக்கிறேன். பாவபுத்திற்குள்ள இருக்கிறவங்க கையும் தூக்க மாட்டாங்க, வாயும் திறக்க மாட்டாங்க. உள்ள இருந்துட்டு பாவம் சொல்லிட்டே இருக்கான். யாரு இடம் கொடுக்காதீங்க. பிசாசுக்கு எதிர்த்து நெல்லுங்கள். சொல்லுங்க, எதிர்த்து நிக்கணும். அப்பதான் பிசாசு நம்மளை விட்டு ஓடி போவார். அதே மாதிரி பிசாசுக்கு எப்படி எதிர்க்கணுமோ அதே போல பாவத்துக்கு எதிர்க்கணும். சொல்லுங்க, பாவத்துக்கு எதிர்க்கணும். பிசாசும் பாவமும் ஒண்ணுதான், ரெண்டு கிடையவே கிடையாது. யாரும் யோசிச்சிடாதீங்க. பாவம் வேற, பிசாசு வேற. என்ன, ரெண்டு ஒண்ணு. பாவத்துக்கு நம்ம எதிர்த்து நின்னாதான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ முடியும். பாவம் செய்தவங்களுக்கு தண்டனை கொடுத்தாங்களா? 2 பேதுரு 2:4 வாசிங்க. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து. பாவம் செய்த தூதர்கள் யாரு தெரியும், நமக்கு எல்லாருக்குமே தெரியும். பாவம் செய்த தூதர்களை எங்க ஆண்டவர் வச்சிருக்காரா? அந்தகாரத்துல. எங்க வச்சிருக்காரு? அந்தகாரத்துல தள்ளி அடைத்து. எதுக்காக வச்சிருக்கிறாரு? அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி. எல்லாரும் அந்த 8 வசனத்தை வாசிச்சு பாருங்க. 2 பேதுரு 2:4. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் என்ன செய்யல? தூதர்களையே தேவன் தப்ப விடலையா? நம்ம பாவம் செஞ்சா நம்மள ஆண்டவர் விட்டுருவாரா? யோசிச்சு பாருங்க, விடவே மாட்டாரு. எங்க போனாலும் பாவத்தின் சம்பளம் மரணம். அது யாரா இருந்தாலும் அந்த அடியை வாங்கித்தான் ஆகணும். 2வது என்னது? பூர்வ உலகத்தையும் தப்ப விடலையா? அதாவது உலகத்தையே தப்ப விடலையா? எந்த உலகம் பாவம் செய்தது? தேவனால சிருஷ்டிக்கப்பட்ட உலகம். நோவா காலத்துல பாவம் பெருகி போனபடினால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அதையும் அழிச்சார், உலகத்தையே அழிச்சாரா. பாவம் செய்த தூதர்களையும் கட்டி வச்சிருக்கிறாரு. அது மட்டுமில்ல, பாவம் செய்த உலகம் யாரு? நோவா காலம் வரைக்கும் எவ்வளவு பேர் இருந்திருப்பாங்க? எத்தனை வருஷம் இருந்திருக்கோம்? அப்போ அவ்வளவு ஜனங்களையும் ஆண்டவர் அடிச்சார். ஒருத்தரையும் தப்பவில்லை. எத்தனை பேர் தப்புனாங்க? 8 பேர். யாரு? நோவா, அவருடைய பிள்ளைகள், அவருடைய குடும்பம் மட்டும்தான் தப்புனது. பாவம் செய்த எல்லாரையும் தேவன் அழித்தாரா. அப்படி இருக்க அடுத்து பாக்குறோம் சோதோம் குமாரா 6ஆம் வசனத்துல. எந்தெந்த பட்டணம்? சோதோம் குமாரா பட்டணத்தை ஃபுல்லா ஆண்டவர் என்ன பண்ணாரு? சாம்பலாக்கினார். படிக்கிறோமா? அப்ப அல்லது லோத்து அங்க கூட இருந்தாரு. ஆபிரகாம் அவங்களுக்காக பரிந்து பேசி ஜெபம் பண்ண போறாரு. ஆனா தப்புனாங்களா? பட்டணத்தை சாம்பலாக்கினார். 10 நீதிமான் வரைக்கும் அங்க கிடையாது. அப்ப என்ன செஞ்சாரு? சாம்பலாக்கினார். அப்போ இத செய்கிற வல்லமை உள்ள கர்த்தர் நம்ம பாவம் செஞ்சா நம்மள தப்ப விடுவாரா? யோசிச்சு பாருங்க. பாவம் கொடியது. நம்ம ஆளுகை செய்யவே இடம் கொடுக்கவே கூடாது. அது பாவம் விளையாட்டு போல தெரியும். பாவம் இப்படிதான் வரும், விளையாட்டா வரும். எப்படி வரும்? விளையாட்டு. சும்மா செல்போன் எடுத்து விளையாடி அதுல போய் அப்போ அது என்ன செய்யும்? கடைசியா நம்ம அக்கினி கடல்ல தள்ளி போடும். அதனால பாவம் செய்ய கூடாது. தூதர்களையும் கட்டி வச்சுட்டாரு. நோவா காலத்து உலகத்தையே ஆண்டவர் அழிச்சார். அப்ப அப்படி இருக்கிறபடினால நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்? வெளிப்படுத்தின விசேஷம் 14:1-4 வரைக்கும் உள்ள வசனம். பின்பு நான் பார்த்தபோது இதோ சீயோன் மலையின் மேல் ஆட்டுக்குட்டியானவரையும் அவரோட கூட அவர் நாமம் அவருடைய பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் எழுதப்பட்டிருந்த 144,000 பேரையும் நிற்க கண்டேன். அல்லாமலும் பெருவெள்ள இரைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாக கேட்டேன். நான் கேட்ட சத்தம் சுரமண்டலக்காரர் தங்கள் சுரமண்டலங்களை வாசிக்கிற ஓசையை போல் இருந்தது. அவர்கள் சிங்காசனத்திற்கு முன்பாகவும் 4 ஜீவன்களுக்கு முன்பாகவும் மூப்பர்களுக்கு முன்பாகவும் புதுப்பாட்டை பாடினார்கள். அந்த பாட்டு பூமியிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட்ட 144,000 பேரை அல்லாமல் வேறொருவரும் கற்றுக்கொள்ள கூடாதிருந்தது. போதும். இந்த பகுதியில நம்ம பாக்குறோம் பரலோகத்தின் காட்சி. யார் பாக்குறது? யோவானுக்கு ஆண்டவர் கூட்டிட்டு போய் காமிக்கிறாரு. அப்ப காமிக்கும் போது அங்க என்ன நடக்குது? ஆண்டவர் அவர் அங்க இருக்கிற ஜனங்களை எல்லாம் காமிக்கிறாரு. காமிச்சு அங்க என்ன சத்தம் உண்டாகுதா? பெருவெள்ள இரைச்சல் போல, பலத்த இடிமுழக்கம் போல சத்தம் வானத்தின். அப்ப சுரமண்டலம் இல்ல, சுரமண்டலக்காரர் அங்க இருந்து பாட்டு பாடுறாங்க. அவங்க எல்லாம் யாரு? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நம்ம எல்லாம் யாரு?
தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்ப இந்த கூட்டத்துல நம்ம இருப்போமா? தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். அப்போ இவங்க எல்லாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கும்? பிதாவின் நாமம் தங்கள் நெற்றிகளில் தரிக்கப்பட்டவர்கள். யாருடைய நாமம்? பிதாவின் நாமம். நம்முடைய நெற்றியில பிதாவின் நாமம் இருக்கா? ஞானஸ்நானம் எடுத்துக்கிறீங்களா? உடன்படிக்கை பண்ணி இருக்கிறோமா? நம்ம பேர் ஜீவ புத்தகத்துல இருக்கா? எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்கு? அவங்க மட்டும் கை தூக்குங்க. நம்பிக்கை இருக்கா? விசுவாசிக்கிறீங்களா? பரலோகத்துக்காக தானே நம்ம வாழ்றோம். அப்போ அவங்களுக்கு நெற்றியில தான் முத்திரை போடப்பட்டிருக்கு. அப்போ அவங்க சத்தம், அவங்க எல்லாம் யாருன்னா கற்புள்ளவர்கள். 4ஆம் வசனத்தை சொல்லி இருக்கு, கற்புள்ளவர்கள் அப்படின்னா பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், ஆட்டுக்குட்டியானவரை பின்பற்றுகிறவர்கள். ஆட்டுக்குட்டியானவர்னா யாரு? இயேசுவை பின்பற்றுறமா? இந்த பூமியில வாழும் போது இயேசுடைய வசனத்தின்படி வாழ்றவா? சத்தியத்தை கீழ்ப்படுகிறமா? கர்த்தருக்கு பயப்பட பயம் இருக்கா? அப்ப பின்பற்றுகிறவர்கள். அப்புறம் முதற் பலனாக மீட்கப்பட்டவர்கள் என்ன நம்ம எல்லாம்? அப்ப நம்ம எல்லாருக்கும் என்ன உண்டு? சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்கிறவர்கள். இதுதான் நமக்காக ஆண்டவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற வாசஸ்தலம். நமக்கு இருக்கா? எத்தனை பேருக்கு இருக்கு? யோசிச்சு பாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசமா இருக்கிறவங்க எனக்கு இருக்குன்னு சொல்றவங்க மட்டும் கை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நமக்குன்ட்டு வாசஸ்தலம் ஆண்டவர் அங்க வைத்திருக்கிறார். அவங்க என்ன செய்யறாங்க? தேவனை புகழ்ந்து பாடுறாங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 15:2-3 சொல்லியிருக்கு, இவங்க ஜெயம் கொண்டவர்கள். இவர்கள் எல்லாம் யாரு? ஜெயம் கொண்டவர்கள். ஜெயம் கொண்டவர்கள் என்ன நம்ம பார்த்தோம். இந்த உலகத்தின் பாவம், உலகத்தில் உள்ள அசுத்தம், அருவருப்புகள், அந்நிய நோக்கத்துல அபிசுவாசிகளோட உள்ள பழக்கங்களை விட்டு கர்த்தரை பின்பற்றுகிறவர்கள். அப்போ இந்த பகுதியில நம்ம பாக்குறோம். ஆனா கடைசி காலத்தை குறித்து ஆண்டவர் நிறைய காரியங்களை சொல்றாரு. யாரு? இயேசு கிறிஸ்துவும் சொல்லுவாரு. இந்த பகுதியில இந்த இதுல நிறைய வருது, இப்ப நமக்கு பேச முடியாது. அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா 24ஆம் அதிகாரத்துல மத்தேயு 24:4 ஆண்டவர் சொல்லுவாரு, இயேசு சொல்லுவாரு, சீஷர்கள் வந்து கேட்பாங்க, ஆண்டவரே கடைசி காலத்துக்கான அறிகுறி என்ன ஆண்டவரே? அப்ப சொல்லுவாங்க, ஒருவனும் உங்களை, இயேசு சொல்றாரு, வஞ்சிக்காதபடி எச்சரிக்கையா இருங்கள். வஞ்சிக்காதபடினா நம்ம கிறிஸ்துவ விட்டு பின்வாங்க பண்ண ஒருவருக்கும் நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. இதா கிறிஸ்துவ விட்டு பிரிக்கிற பாவம், இந்த உலகம் நம்மளை பிரிக்க விடாதபடிக்கு பாதுகாத்துக் கொள்ளணும். அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யுத்தங்களின் செய்தியும் கடைசி காலம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து ஜனத்துக்கு விரோதமா ஜனம், ராஜ்யத்துக்கு விரோதமா ராஜ்யம், பஞ்சம், கொள்ளை நோய், பூமி அதிர்ச்சி நடக்குதா உலகத்துல? அப்போ இதெல்லாம் கடைசி காலத்துக்கு அறிகுறி. அப்போ இந்த கடைசி காலத்துல வாழ்ற நம்ம யாருக்கு? பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தருக்கு ஒரு தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனம், பரிசுத்த ஜனம். பரிசுத்தமாக நம்ம வாழும் போது ஆண்டவர் நித்தியத்துல அந்த மகிமையான ராஜ்யத்துல நமக்கு வாசஸ்தலம், இடம் உண்டு. அப்படி நம்ம வாழ்க்கை வளர்க்கலாம். 1 பேதுரு 4 என்ன சொல்லியிருக்கு? நியாயத்தீர்ப்பு. எசேக்கியேல் இந்த பக்கம் முத்திரை போடப்பட்டவர்கள். வெளிப்படுத்தல 7:1 சொல்லியிருக்கு. நீங்க படிச்சு பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 7:1. இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது, சமுத்திரத்தின் மேலாவது, ஒரு மரத்தின் மேலாவது காற்று அடியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். இதுல ஒரு சம்பவம் வருது. என்ன சம்பவம் வருதுன்னா, பரலோகத்துல நடக்கிற காட்சி. அது என்ன காட்சி? இனிமே பூமியில நடக்க போற காட்சிய யோவான கூட்டிட்டு போய் ஆண்டவர் காமிக்கிறார். அப்போ 4 திசைகளில் இருந்தும், அப்போ காட்சி எங்க இருந்து எல்லாம் வரும்? 4 திசைகளில் இருந்தும் வரும். இப்ப இங்க ஒரு தூதனை அனுப்புறாரு. எதுக்கு? 4 திசையில உள்ள காட்சியும் பிடிச்சு வச்சுக்கோ. காட்சி இல்லாம இருந்தா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? உலகம் என்ன ஆகும்? வச்சு பாருங்க. காற்றே இல்ல, உலகம் என்ன ஆகும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வியாதி வந்து கஷ்டப்பட்டாங்க இல்ல, என்னது? ஆக்சிஜன் இல்லைன்ட்டு. அப்போ அப்படியெல்லாம் ஒரு காலம் வரப்போகுது. எப்ப வரப்போகுது? ஆனா என்னது சொல்றாரு? அப்ப ஒருவர் அப்படி காற்றுகளை பிடிச்சு வச்சுக்க சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குதுன்னா, 3ஆம் வசனத்துல பார்த்தோம்னா, தேவனுடைய ஊழியக்காரன் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீர்மானமும் பூமியை சமுத்திரத்தை சேதப்படுத்தாதிருங்கள். தேவனுடைய பிள்ளைகளுடைய நெற்றியில என்ன செய்யணும்? முத்திரை போடணும். முத்திரை போடப்பட்டிருக்கா நம்ம நெற்றியில? ரத்தத்தினால கழுவப்பட்டமா, மீட்கப்பட்டமா, பரிசுத்தமா வாழ்றமா? அவங்க நெற்றியில தான் அந்த முத்திரை இருக்குது. அப்போ எசேக்கியேல்ல பாக்குறோம் 9ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனம். கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவ போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அருவருப்புகளின் நிமித்தமும்
பெருமூச்சு விட்டு அழுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். அப்போ இந்த இடத்துல ஒரு சம்பவத்தை பாக்குறோம். யாரு? எருசலேம் நகரத்தார், யூத மக்கள். அவங்க என்ன செய்யறாங்க? தேவனுடைய ஆலயத்துல அவங்க தேவ பிள்ளைகள் செய்கிற அருவருப்பு, பாவம், கத்தரை விட்டு தூரம் போன காரியங்கள், அதை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, அதுலயும் உள்ள போய் பெருமூச்சு விட்டு அழுகிற மக்கள் நெற்றியில முத்திரை போடு. அழுகிறமா? நம்ம வீட்டுல ரட்சிக்கப்படாதவங்களுக்காக எத்தனை பேரு? நான் என் வீட்டுல நான் ஒரு நாள் மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் வாரத்துல ஒரு நாள் தேவ சமூகத்துல ஆலயத்துல வந்து பெருமூச்சு விட்டு அழுது ஜெபிக்கிறேன் சொல்றவங்க கை தூக்குங்க. ஜெபிக்கிறீங்களா? ஜெபிக்கிறீங்களா? ஆண்டவர் பாக்குறாரு. கடைசி நாட்கள எல்லாத்தையும் கணக்கு வைப்பான். வாரத்துல ஒரு நாள் தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து ஜெபம் பண்ணுங்க. அப்போ என்னது? அதே மாதிரி மனைவி ரட்சிக்கப்படல. அப்போ நம்ம குடும்பமா அந்த பூமியில ஒன்னா வாழ்றீங்க இல்ல, அங்க போகும்போது அவங்க நரகத்துல தானே இருப்பாங்க. அங்க நரகத்துல இருந்தா சும்மா இருப்பாங்களா? அதறிக்கிட்டே இருப்பாங்க. பைபிள்ல சம்பவம் இருக்குது இல்ல. அப்போ நீங்க என்ன செய்றீங்க? பெருமூச்சு விட்டு அழுகுறீங்களா? உங்க பிள்ளைகளுக்காக பெருமூச்சு விட்டு அழுகுறீங்களா? அவங்க நெற்றியில முத்திரை போடு. அப்போ என்ன சொல்றாருன்னா, அது அடுத்த வசனத்துல சொல்லுவாரு, உருவ வெட்டுங்கள். எல்லாம் உள்ள போய் அது முதலாவது எங்கதான் ஆரம்பிக்கணுமா? தேவனுடைய ஸ்தலத்துல இருந்துதான். நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டுல 1 பேதுரு 4:17 சொல்றாரு, தேவனுடைய வீட்டிலே துவக்கும் காலமா இருக்கிறது. அப்போ தேவ பிள்ளைகள்கிட்ட தான் முதல்ல ஆண்டவர் கணக்கு கேட்கிறாரு. புரியுதா? கிறிஸ்துவ அறியாதவங்களுக்கு கிடையாது. யாரு? கிறிஸ்துவ தெரிஞ்சவங்களுக்கு தான் ஆண்டவர் கணக்கு கேட்கிறார். உன் மனைவிக்காக நீ ஜெபம் பண்ணியா? சுவிசேஷம் அறிவிச்சியா? அழைச்சி கொண்டு வந்தியா? உன் கணவனுக்காக நீ உத்தரவாதம் பண்ணியா? நீ பெருமூச்சு விட்டு அழுதியா? அழுகிறமா? நம்ம வர்றதே எப்பா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு. ஆமா, நான் ஒரே ஒரு இது கேட்கிறேன். சர்ச்சுக்கு நம்ம எல்லாரும் எத்தனை மணிக்கு வரணும்? 2வது ஆராதனை 9:30. சர்ச்சுக்கு ஆராதனைக்கு வர்றோம் இல்ல, எத்தனை மணிக்கு வர்றோம்? அப்போ நீங்களே உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுங்க. கஸ்தூரி அட்டெண்டன்ஸ் போடுங்க. இத்தனை வருஷத்துல நீங்க ஆலயத்துக்கு வந்த ஒவ்வொருத்தரும் 2 பேர் இருக்கீங்க, எல்லாரும் என்ன செய்யுங்க? சகோதரர்கள், நீங்க உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போடுங்க. சர்ச்சில் நான் எத்தனை வாரம் அட்டன் பண்ணியிருக்கேன். அப்ப 5 நிமிஷம் கழிச்சு வந்தா என்ன செய்யணும் சிஸ்டர்? விரல் சம்பளத்துல அது உலக ரூல். அங்க உள்ள பரலோக ரூல் அப்படி கிடையாது. அவர் டிசிப்ளின்னா கரெக்ட் டிசிப்ளின் தான். ஏசுநாதர்கிட்ட அவர் இங்க இருக்கிற நம்ம அந்த பூமியில இருக்கிற வரைக்கும் ஏதோட்ட சொல்லி இருந்தாரு, சாப்பிடாத சாப்பிட்டா செத்து வேண்டாரு. ஆனா அதே மாதிரிதான் நமக்கும் 5 மணிக்கு ஜெபம்னா 5 மணிக்கு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தேவன் வர்றாரா? நம்ம எத்தனை மணிக்கு வரோம்? 7 மணின்னா எத்தனை மணிக்கு வரோம்? அப்போ 9 மணின்னா 9:30 எத்தனை மணிக்கு வரும்? நீங்களே உங்களுக்கு அட்டெண்டன்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. அங்க போறதுக்கு நீங்க எலிஜிபிலிட்டி தானான்ட்டு. சரியா? அப்போ ஆண்டவர் அங்க ஜட்ஜா இருப்பாரா? பரலோகத்துல யாரா இருப்பாரு சொல்லுங்க? ஜட்ஜ். அப்ப ஜட்ஜு கிட்ட போய் கொஞ்சம் பணத்தை கொண்டு 5 பவுனை கொண்டு இந்த கொடுக்க முடியுமா? அப்போ எல்லாவற்றிலும் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக என்னது? பரிசுத்தம் உள்ளவர்களாக, உண்மை உள்ளவர்களாக. அப்ப ஆண்டவருடைய காரியம் மட்டும் நம்ம நினைச்ச நேரம் 3 பாட்டு தானே முடியும், 6 தானே முடியுது. செய்திக்கு போவோம் இல்ல, இன்னைக்கு மழை, நான் வரவே மாட்டேன் சர்ச்சுக்கு. என் பிள்ளைக்கு காய்ச்சல், சர்ச்சுக்கு வரவே மாட்டேன். யாருக்கு நஷ்டம்? பாஸ்டருக்கு நஷ்டமா? சொல்லுங்க, யாருக்கு நஷ்டம்? சொல்லுங்க. எனக்கு தான் நஷ்டம். சொல்லுங்க, எனக்கு தான் நஷ்டம். எவ்வளவு ஊழிய முறைமைகளை சபையில வச்சிருக்கிறோம். சிறு பிள்ளைய ஊழியம் அதுக்கு செய்யணும், கேசல் ஊழியம் வைக்கிறோம், வாலிபர் ஊழியம் வைக்கிறோம், ஆண்கள் கூடுக வைக்கிறோம். எத்தனை ஆண்கள் வந்து பங்கு போடுறீங்க? பெண்கள் கூடுக வைக்கிறோம். ஏன் நான் வரலன்னா யார் கேட்க போறேன்? என்ன காட்டிலும் பெரிய ஆளா? ஒரு பிரச்சனையும் இல்ல. அங்க போய் வீட்டுல நின்னுட்டு, ஆண்டவரே நானும் வந்திருக்கிறேன், வந்தியா? யாரு? கேட்கக்கூடாது. என்ன செய்யணும்? நம்ம தேவனுக்கு முன்பாக அப்படி ஒரு பயபக்தி உள்ள வாழ்க்கை வரணும். பைபிள நிறைய போக்கு சொல்லப்பட்டிருக்கு. பரலோக ராஜ்யத்துக்கு எதுக்கு ஒப்புமை? ஒரு பொக்கிஷமா. மண்ணுக்குள்ள ஒருத்தன் அவன் உழும்போது பெரிய பொக்கிஷத்தை பார்த்தானா, யாருக்கும் தெரியாம அதை மறைச்சு வச்சு அவனுக்கே வாங்கிட்டானா. இதுதான் பரலோக ராஜ்யம். அப்புறம் நல்ல நிலத்தில் விழுந்த விதை. நல்ல நிலத்துல விழுந்த விதைன்னா என்ன செய்யுமா? 100 மடங்கு பலன் தருமா. நம்ம எத்தனை மடங்கு பலன் கொடுக்குறீங்க சொல்லுங்க? எத்தனை மடங்கு பலன் தரீங்க? வெயில்ல இது கற்பாறையில விழுந்த விதையா? அப்படி சர்ச்சுக்கு வந்தா வருவேன்,
வரேன். இப்போ நம்ம தேவ பிள்ளைகள் நமக்காக ஆயத்தம் பண்ணுகிற அந்த வாசஸ்தலத்தை சுதந்திரத்திற்குள்ள நம்ம தகுதி. அப்போ ஒரு கல்யாண வீட்டுக்காக அழைக்கிறாரு, ஒரு பெரிய ராஜா விருந்து வச்சு அழைக்கிறாரு, எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. எல்லாரும் ஒரு சாக்கு போக்கு சொன்னாங்க. என்ன சாக்கு போக்கு? நியாயமான சாக்கு போக்கு தான் சொன்னாங்களா? ஆனா கடைசியில அந்த விருந்தை எவனுமே ருசிக்க முடியலையா? ஒரே ஒருத்தன் வந்துட்டானா, பார்த்தாரா, என்ன இதுதானே சாக்கு போக்கு சொன்னவன் தானே, இவனை கட்டிங்க, கையங்காலம் கட்டுங்க, புறம்பான இதுல கொண்டு போடுங்க சொன்னாரா? பைபிள்ல தான் இருக்கு வசனம். அப்போ நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். நீங்க எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? எந்த கூட்டத்துல இருக்கிறீங்க? சில கூட்டத்திலயா, அநேக கூட்டத்துல போறோமா? அப்போ இதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். அப்போ பரலோக ராஜ்யம் நிறைய ஒப்புமைகள்னால சொல்லியிருக்கு. வெளிப்படுத்தல் 20:4 வாசிங்க. ஜெயம் கொண்டவர்கள், இந்த அந்த வசனத்துல பாக்குற, நீங்க எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க, வாசிங்க ஒரு வசனத்தை. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரச்சேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும் மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமலும் தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டேன். அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் அரசாண்டார்கள். எத்தனை வருஷம் அரசாட்சி? எத்தனை வருஷம் அரசாட்சி? எல்லாம் சொல்லுங்க. 1000 வருஷம் அரசாட்சி. யார் கூட? யார் கூட? கிறிஸ்துவோட கூட. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கிறீங்க? என்ன செய்யணும்? ஜெயம் கொண்டவர்கள். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. ஜெயம் கொண்டவர்கள், ஜெயம் கொண்டவர்கள். எங்க? எத்தனை வருஷம்? தேவனுடைய ராஜ்யத்துல 1000 வருஷ அரசாட்சி. அவங்க என்ன செய்வாங்களான்னு தெரியுமா? இவங்க நம்ம இங்க இருந்து போய் அந்த பழைய 60 ஏசாயால சொல்லப்பட்டிருக்கு, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள். எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கு, இருதரத்தாரையும் ஒன்றாக்கினார். இருதரத்தாருன்னா யாரு? பரலோகத்துல உள்ளவங்களையும் பூலோகத்துல உள்ளவங்களையும். பரலோகத்தில் உள்ள பரிசுத்தவான்கள், பூலோகத்துல உள்ள பரிசுத்தவான்கள். நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? பூமியில இருக்கிற பரிசுத்தவான்கள். உலகத்தோடு ஒத்து போவாதவங்க, இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்காதவங்க. அப்போ கிறிஸ்துவ அறியாத மற்றவங்களோட கூடவே நம்ம குடும்பத்துக்காக, வீட்டுக்காக எத்தனை மணி நேரம் பிரயாசப்படுறோம். கர்த்தருக்காக எவ்வளவு நேரம் செலவழிக்கிறீங்க? இவங்க எல்லாம் யாரு? தங்கள் நெற்றிகளில் முத்திரை தரிக்கப்பட்டவர்கள். அது அந்த வெளிப்படுத்தின விஷயம் சொல்லியிருக்கு, பிதாவின் நாமம். அந்த கிடைச்ச ஆண்டவர் தரிக்கப்பட்டவர்கள். நம்ம எல்லாரும் என்ன செஞ்சிருக்கோம்? மனம் திரும்பிட்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானம் எடுத்தோம், பட்டாம பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றோமா இல்லையா? அப்ப பரிசுத்தாவின் அபிஷேகம்னா என்னது? அவருடைய நாமத்துக்கு, அவருடைய ஜனங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக என்ன செய்யறாங்க? முத்திரை போடப்படுறாங்க. நம்ம மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாகப்பட்ட, நம்ம மீட்கப்படும் நாளு, பரலோகத்துக்கு போக வேண்டிய நாளுக்காக நம்மள ஆண்டவர் முத்திரை. முத்திரைன்னா என்னது? இப்ப கவர்மெண்ட் ஒரு முத்திரை போட்டுட்டு போறாங்க, யாராச்சும் போய் திறப்பீங்களா? விளவான் இருக்கானா? அவன் தான் வந்து திறக்கணும். யார் போட்டாங்களோ அவங்கதான். அதே மாதிரி நம்ம எல்லாம் யாரு? இயேசுக்காக, பரலோக ராஜ்யத்துக்காக முத்திரை போடப்பட்டவங்க. எல்லாம் சொல்லுங்க, பரலோக ராஜ்யத்துக்காக முத்திரை போடப்பட்டவங்க. அப்போ அந்த முத்திரை போடப்பட்ட நம்ம எப்படி நம்ம வாழணும்? அந்த முத்திரை அவருடைய நாளில அந்த பரலோகத்துல நம்ம சேர்த்து கொள்ளப்படணும். அதுக்கு தகுதி உடையவர்களாக என்ன செய்யணும்? நமக்கு கிடைச்ச ரட்சிப்பு என்ன செய்யணும்? உலகத்தோடு ஒத்து போகிற அந்த பழக்கத்தை அதை நிப்பாட்டணும். எதை பார்த்தாலும் என்னது? அங்க போனா ரட்சிக்கப்படாதவங்க, இங்க வந்தா அந்த பழக்கங்களை அவங்களோட போனா ஒரு வாழ்க்கை, சபைக்கு வந்தா ஒரு வாழ்க்கை, இதெல்லாம் விடணும். உலகத்தோடு ஒத்து போகிறது வாழ்க்கையை விடணும். அப்புறம் என்ன செய்யணும்? இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறோமா? அங்க போனா அப்படி ஒரு வாழ்க்கை, இங்க வந்தா இப்படி ஒரு வாழ்க்கை. இதெல்லாமே பிரபஞ்சத்துக்கு, உலகத்தார போல. கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத மற்றவங்களுக்காக பெருமூச்சு விட்டு அழுகிறோமா? அழுகிறீங்களா? ஊழியத்துக்கு போறீங்களா? நெற்றிகளில முத்திரை தரிக்கப்பட்டவர்கள், பிதாவின் நாமம். இவங்கதான் எங்க போக முடியும்? தேவனுடைய அந்த வாசஸ்தலம். எல்லாரும் எந்திரிச்சு ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணுங்க. தேவன் எனக்காக, ஆமென், விசுவாசத்தோட சொல்லுங்க. பரிசுத்த வாழ்க்கை வாழ நம்மளை அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இந்த பூமியில ஆண்டவரே
என் தேவனாகிய கர்த்தர் என்னை ஆண்டவரே அப்பா எனக்காக ஒரு ஸ்தலத்தை அங்க ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. ஆயத்தம் பண்ணி முடித்த பிறகு என்னை அழைத்து கொண்டு போவீங்க ஆண்டவரே. அந்த ஆண்டவரே அப்பா அந்த பரம ஆண்டவரே அப்பா ஆண்டவரே மகிமையான அந்த வாசஸ்தலம் இயேசு கிறிஸ்துவோட கூட 1000 வருஷ அரசாட்சி. அதுக்கு பிறகு ஆண்டவர் சாத்தானை முற்றிலுமா அள்ளி நரகத்துல தள்ளுறாரு. அவரோட கூட இருக்கிற வாழ்க்கை எத்தனை வருஷம் யோசிச்சு பாருங்க. வருஷா காலம் இந்த சரீரத்துக்கு அப்புறம் நமக்கு இருக்கிறது இயேசுவோட கூட வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை விட்டு பிரிக்க எவருக்கும் இடம் கொடுக்காதீங்க, எதுக்கும் இடம் கொடுக்காதீங்க. வாலிப பிள்ளை சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்காக தான் வாழுவேன் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் சொல்லுங்க, நான் உமக்காக வாழுவேன் ஆண்டவரே. இந்த உலகத்துல உமக்காக நான் ஊழியம் செய்யுமா ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்யுமா ஆண்டவரே. நான் பரிசுத்தமான வாழ்க்கை வாழுவேன் ஆண்டவரே. மறுமையில என் கர்த்தர் எனக்காக பரம வாசஸ்தலத்தை வச்சிருக்கிறீங்கப்பா. அந்த வாசஸ்தலத்துக்கு என்ன தகுதிப்படுத்துங்க. கேளுங்க, ஏதாவது பாவ கரைகள் இருக்குமான ஆண்டோடைய சமூகத்துல இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள என்ன கழுவுங்க, ரத்தத்தினால் கழுவுங்க, பரிசுத்தப்படுத்துங்க. கர்த்தருடைய காரியங்களை செய்ய வேண்டிய காரியங்களை செய்யாம விட்டதை மன்னிங்க ஆண்டவரே. உமக்காக நான் ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவேன், அநேகருக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பேன். எங்க வீடு ஒரு ஜெப வீடா மாத்துவேன் ஆண்டவரே. எங்க வீட்டுல ஆண்டவரே நான் எப்பொழுதும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யற மகளாய் வாழ கர்த்தர் கொடுத்த சின்ன வேலையோ பெரிய வேலையோ அதை கர்த்தருக்கு உண்மையாய் உத்தமமாய் செய்து முடிக்கிறோம் ஆண்டவரே. முடிக்க எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தர் இந்த சபையை ஆண்டவரே இந்த இடத்துல வைத்து எங்களை இந்த இடத்துல கொண்டு வந்து அந்த பரம பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற ஆண்டவர் வைத்திருக்கிற நம்முடைய தயவுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால பொல்லாத பிசாசு கிரியைகளை கடிந்து கட்டுகிறோம், நிர்மூலம் பண்ணுகிறோம். தேவ ஆவியானவரால நாங்கள் ஆளுகை செய்யப்பட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். பரிசுத்த பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே. அந்த பரம வாசஸ்தலத்துக்காக ஆண்டவரே நாங்கள் எங்க வாழ்க்கை முழுவதும் ஓடுவதற்கு எங்கள் கர்த்தர் பரிசுத்தாவியானவர் பலன் தாங்க ஆண்டவரே. அதை தரித்து கொண்டவர்களாக வாழ ஒப்பு கொடுக்கிறோம். துதிக மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்களும் எங்கள் நல்ல பிதாவே.